லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது ஒரு நாட்டில் தனிநபர் பாதுகாப்பு அப்படிங்கிறது அந்த நாட்டோட சட்டத்திட்டத்தை பொறுத்தும் அங்கே இருக்கிற போலீஸ்காரங்களுடைய அரசியல்வாதிகளுடைய நேர்மையை பொறுத்தும் தான் அமையும். இது எங்கே இருந்து ஆரம்பிச்சுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்தியாவில் மக்கள் எல்லாத்துக்குமே சட்டமோ போலீஸோ ஒரே மாதிரி செயல்படுறது இல்லை இல்லையா? அது எங்கேருந்து வந்துச்சு, அதோட வேர் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரன் காலத்தில் ஆரம்பித்தது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பிரிட்டிஷ்காரன் வந்து நம்மளை ஆட்சி பண்ணும்போது போலீஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதில் நம்ம ஆளுங்களே தான் போய் போலீஸை சேர்ந்தாங்க. கான்ஸ்டபிளா இந்த மாதிரியெல்லாம் சேர்ந்தாங்க. உயர் பதவிகளை வந்து அவங்க வந்து வெள்ளைக்காரங்களுக்கு தான் தருவாங்க. நம்ம ஆளுங்க வந்து உயர் பதவிகளுக்கெல்லாம் வர முடியாது. அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா, அப்போ வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆட்சி பண்ணுச்சு. மக்கள் எல்லாம் அதை எதிர்த்து புரட்சி பண்ண ஆரம்பித்தாங்க ஒரு கட்டத்தில். அப்போது போலீஸ் வந்து அந்த மக்களுக்கு எதிரான அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக வேலை செஞ்சாங்க. அப்போது சில போராட்டங்களெல்லாம் வந்து ஒடுக்கிறதுக்கு வந்து அந்த போலீஸை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மக்கள் மேலே, பொதுமக்கள் மேலே ஏவுனாங்க. அப்போ அந்த பொதுமக்களை வந்து அவங்க அடிக்கிறது, தடியடி நடத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது. ஆனால் 1947 சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகும் அதே மனோபாவத்தில், அதே மனோநிலையில தான் வந்து இன்னமும் போலீஸ் வந்து இருக்காங்க. இது என்ன ஒரு கொடுமை பார்த்தீங்களா? அதாவது அப்போ மக்களுக்கு எதிராக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆட்சி பண்ணாங்க. மக்கள் யாருக்குமே அது வந்து அதை விரும்பலை. ஏன்னா அது வந்து மக்களை வந்து ரொம்ப ஒரு அடிமையாக நடத்துச்சு. நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, அந்த ஏதோ பஞ்சமி வருட தாது வருட பஞ்சம் அப்படின்னு சொல்லி, அதாவது இங்கே நம்ம மக்கள் உழைச்சி விவசாயம் பண்ணி உற்பத்தி பண்ண உணவுப் பொருட்கள் எல்லாம் கப்பலில் டன் கணக்கில் ஏற்றி அவன் நாட்டுக்கு அனுப்பிச்சிட்டான். அதனால இங்கே வந்து உணவு பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள்லாம் இறந்து போனாங்க. அப்போது எவ்வளோ ஒரு கொடுங்கோல் ஆட்சி வந்து அவன் பண்ணியிருக்கான் இல்லையா பிரிட்டிஷ்காரன். நம்ம ஆளுங்க தான் போலீஸ் வேலை பார்த்தாங்க. எதுக்காகனா பணத்துக்கு ஆசைப்பட்டு. அப்போது மக்களுக்கு எதிரான ஒரு கவர்மெண்ட் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக போலீஸ் வந்து வேலை செஞ்சாங்க. மக்களை வந்து அடக்குமுறை பண்ணி மக்கள் வந்து அவங்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்தா கூட அதை வந்து தடியடி நடத்தி அவங்கள வந்து கைது பண்ணி கொடுமைப்படுத்தி. ஆனால் இப்போ நம்ம மக்கள் தான் ஆட்சி பண்ணுறாங்க, ஓகேவா? ஆனால் போலீஸ்காரங்களுடைய மனநிலை இன்னும் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கு. அப்போ வெள்ளைக்காரங்காலத்தில் உருவாக்குன அந்த போலீஸ் துறைங்கிறது மக்களுக்காக இல்லை, மக்களுக்காக உருவாக்கப்படலை, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது. அப்போ அதே மனநிலை தான் இன்னமும் தொடருது. இந்த புரிதலை வந்து யார் கொண்டு வந்து இந்த விஷயத்தெல்லாம் மாற்றணும்? அதே மாதிரிதான் பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணினானோ அதே தான் இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் பண்ணுறாங்க. அவன் இங்கே கொள்ளையடிச்சு அவன் நாட்டுக்கு கொண்டு போனான், இவங்க இங்கே கொள்ளையடிச்சு சுவிஸ் பேங்க்ல போய் தன் குடும்பத்துக்காக சேர்த்து வைக்கிறாங்க. அதே விஷயம்தான் தொடருது இன்னமும். ஆனால் பிரிட்டிஷ்காரனுக்கு பதிலாக நம்ம ஆளுங்களே அந்த வேலையை பண்ணுறாங்க. போலீஸும் அதே மாதிரி தான் இருக்கு, மக்களும் அதே மாதிரி தான் இந்த ஆட்சியை எதிர்த்து. அந்த அளவுக்கெல்லாம் இன்னும் போராட்டம்லாம் வரல. மக்களும் இதுதான் நம்ம தலையெழுத்து அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது எப்போதான் மாறும்? அந்த ஆயிரக்கணக்கான வருஷங்களா, ஒரு நூற்றுக்கணக்கான வருடங்களா பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணதில்ல மாறினது நம்ம எல்லாத்தையுமே தொலைச்சிட்டோம். அதெல்லாம் எப்போ நாம் மீட்டெடுக்க போகிறோம்?